differential equation. An equation involving derivatives or differentials of one or more dependent variables with respect to one or more independent variables is called differential equation. இப்போ டெரிவேட்டிவ் அப்படின்னா உங்களுக்கு இதில் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னா டெரிவேட்டிவ் அப்படின்னாக்கா dy by dx டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x இதுதான் டெரிவேட்டிவ். டிஃபரன்ஷியல் அப்படின்னா அந்த ஆப்ரேட்டரில் அந்த ஈக்குவேஷனில் dy டேர்ம் தனியாக dx டேர்ம் தனியாக எடுத்து எழுதணும்னாக்கா அதை வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஆனால் ஒரு ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் அக்கராக இருந்தாலோ இல்லை டிஃபரன்ஷியல்ஸ் அக்கராக இருந்தாலோ dependent variables one or more dependent variable one or more independent variables இருந்தாக்கா அந்த ஈக்குவேஷனை என்னன்னு சொல்றோம்னாக்கா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். சிம்பிளா சொல்றோம்னா ஈக்குவேஷன் which involves derivatives. அது ஆர்டினரி டெரிவேட்டிவ்ஸாக இருக்கலாம் இல்லை பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸாக இருக்கலாம். மோர் தென் ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒருத்தர் டிஃபரன்ஷியேட் யூட்னாக்கா அதை பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்ல போகிறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இண்டிபெண்டன்ட் வேரியபிளும் ஒன் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து டி, டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து எக்ஸ். டி பவர் 4x by dt power 4 plus d square x by dt square plus dx by dt the whole power 5 is equal to e to the power t. Second equation, dou square u by dou x square plus dou square u by dou y square plus dou square u by dou z square is equal to 0. இதில் டிபெண்டன்ட் வேரியபிள் வந்து ஒரே ஒரு வேரியபிள் இருக்குது. இண்டிபெண்டன்ட் வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்குது. லாஸ்ட் ஒன் dy is equal to x plus sin x into dx. ஸோ இதை வந்து டிஃபரன்ஷியல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த dxஐயும் dyயும் டிஃபரன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் அக்கராக இருந்தாலோ டிஃபரன்ஷியல் அக்கராக இருந்தாலோ அந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தட்ஸ் ஆல். இதில் இந்த dy by dx அப்படிங்கிற டேர்மை நம்ம y dash அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், y1 அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்டிங் ஆன் தி சிச்சுவேஷன். சரிங்களா? நம்ம y கீழே சஃபிக்ஸ் ஒன்று போட்டால் அது இன்டகிரேஷனை தான் குறிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அதெல்லாம் எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பெர்னௌலிஸ் தியரத்தில் நம்ம 12th லெவலில் ஃபார்முலா சொல்கிறதுக்கு அப்படி சொல்லிக்குவோம். நம்ம ரொட்டேஷனுக்காண்டி dy by dx எப்படி ரொட்டேட் பண்ணலாம் அப்படின்னாக்கா y டேஷ்னு சொல்லிக்கலாம், y1னு சொல்லிக்கலாம். அப்போ d பவர் ny by dx power n எப்படி சொல்லிக்கலாம்னாக்கா y power n or yn அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்துட்டோம். டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன் ஆர் மோர் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கலாம், இண்டிபெண்டன்ட் வேரியபிள் ஒன் ஆர் மோர் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன? A differential equation involving derivatives with respect to a single independent variable is called an ordinary differential equation. Derivative with respect to single variable தான் இருக்கணும். இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு 3 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் இருக்குது. அதனால் இது ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கிடையாது. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தோம்னாக்கா டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு சிங்கிள் இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் இருக்குது. அதனால் அது வந்து ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தேர்ட் ஒன்று ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் partial differential equation. A differential equation involving partial derivative with respect to more than one independent variables is called partial differential equation. இப்போ செகண்ட் ஈக்குவேஷனில் பார்த்தோம் நம்ம அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் 3 இருக்குது. ஸோ அதனால் அந்த செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம்னாக்கா பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லிட்டோம். ஒரு ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் இருந்ததுன்னா அது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரி, அப்போ அதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் நம்ம டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம்னாக்கா நம்ம எக்ஸ் பவரில் நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது, அப்படி இல்லை இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா. சொல்லிட்டு அதோட நிப்பாட்டிக்கிறோமா. டிகிரின்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம், கோஎஃபிஷியன்ஸ்னு ஒன்று டிஃபைன் பண்ணுறோம், கான்ஸ்டன்ட் டேர்ம்னு டிஃபைன் பண்ணுறோம் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் இங்கேயும். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்னன்னு சொல்லியாச்சு. அதுக்கு டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன, ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்ன? The order of the highest order derivative involved in a differential equation is called the order of the differential equation. அதுனா order of the highest order derivative அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ
இது என்னன்னு சொல்லுவோம், dy by dxனாக்கா ஃபர்ஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x dy by dx ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஒன் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கோம் அப்படின்னு அர்த்தம். d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் அப்படின்னாக்கா செகண்ட் ஆர்டர் அப்படின்னு மீனிங். d cube y by dx cube அப்படின்னாக்கா தேர்ட் ஆர்டர். அப்ப nth ஆர்டர்னா d பவர் n y by dx பவர் n, இதுதான் ஆர்டர் அப்படின்னு சொல்றோம் ஒவ்வொரு டெரிவேட்டிவ்க்கும். சரிங்களா? இப்ப ஆர்டர்னா இங்க என்ன டெஃபினேஷன், ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர்னா என்னன்னு சொல்றோம். ஆர்டர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இன்வால்வ்ட் இன் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் இருக்கிறது தான் ஆர்டர் ஆஃப் தட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5dy by dx is equal to d cube y by dx cube the whole power 2 அப்படின்னு எழுதுனா அப்படின்னாக்கா இந்த டேர்ம்ல டெரிவேட்டிவ் 2 டைம்ஸ் அக்கர் ஆயிருக்கு. டெரிவேட்டிவ் ஆஃப் y with respect to x is twice. இங்கே வந்து 1, இந்த இடத்துல 3. ஸோ அப்போ இந்த டோட்டலாக அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆர்டர் என்னன்னு சொன்னோம்னாக்கா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லியிருக்கோமா. ஆர்டர் 2 இருக்குது, ஆர்டர் 1 இருக்குது, ஆர்டர் 3 இருக்குது. ஸோ வாட் இஸ் ஹையஸ்ட் ஆர்டர் 3. அப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஹையஸ்ட் ஆர்டர் வந்து 3. ஸோ ஆர்டர் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 3. ரைட். அடுத்து டிகிரி. வாட் டு யூ மீன் பை டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? டிகிரி டிஃபைன் பண்ணா எப்படி டிஃபைன் பண்ணணும்? The degree of a differential equation is the degree of the highest derivative which occur in it after the differential equation has been made free from radicals and fractions as far as the derivatives are concerned. Note that the above definition of degree does not require variables x, t, u, etc. to be free from radicals and fractions. டிகிரி டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஹையஸ்ட் ஆர்டர் பவர்ல என்ன நம்பர் இருக்கு அதுல ஹையஸ்ட் வேல்யூ தான் டிகிரி அப்படின்னு சொல்றோம். அப்படி டிகிரின்னு ஒன்று சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நம்ம தெளிவா இருந்துக்கணும், அந்த டெரிவேட்டிவ் பவர்ஸ்ல ரேடிக்கல்ஸ் வந்துடக்கூடாது, ஃப்ராக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது. அது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் பவர்ல என்ன நம்பர் இருக்குது, பவர்ல ஹையஸ்டா என்ன நம்பர் இருக்குது அப்படிங்கறத நம்ம டிகிரி அப்படின்னு சொல்லணும். இதுல இந்த வேரியபிள்ஸ் பவர்ஸ்ல வந்து எதை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படின்னாக்கா அந்த ரேடிக்கல்ஸ் ஃப்ராக்ஷனை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எதோட பவர்ஸ் எல்லாம் ரேடிக்கலை ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னு சொல்லணும். After the differential equation made free from radicals and fractions as far as derivatives concerned. என்ன அப்படின்னாக்கா இப்போ நான் அப்படி எழுதுறேன், dy by dx plus 5y the whole power 1 by 3 is equal to d square y by dx square plus d square y by dx square the whole power 3 அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னா இப்போ ஆர்டர் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னாக்கா நீங்க சொல்லிடலாம். ஸோ இந்த இடத்துல ஆர்டர் 1 இருக்குது, இந்த இடத்துல ஆர்டர் 2 இருக்குது, இந்த இடத்துல ஆர்டர் 2 இருக்குது. அப்படிங்கிறப்ப ஹையஸ்ட் ஆர்டர் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 2. ஸோ இன் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் த ஆர்டர் இஸ் 2. ஆர்டர் பார்த்தோன்னே சொல்லியாச்சு. டிகிரி டிஃபைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா அந்த டெரிவேட்டிவ்ஸ் பவர்ஸ்ல ரேடிக்கல்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அதை ஃப்ரீ பண்ணிடணும். அப்ப நம்ம இங்க dy by dx plus 5y பவர்ல வந்து 1/3 அப்படிங்கிற ஃபிராக்ஷன்ஸ் வந்திருக்கிறதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணி ஆகணும். அப்ப அதை ரிமூவ் பண்ணிக்கணும்னாக்கா பவர்ல 3 வந்திருக்கா, அப்ப ரைசிங் பவர் 3 ஆன் போத் சைட் அப்படின்னு போட்டோம்னா இந்த டேர்ம் எப்படி வந்துருன்னு கேட்டீங்கன்னாக்கா dy by dx plus 5y is equal to d square y by dx square plus d square y by dx square the whole cube the whole power 3. ஓகே, இப்போ நமக்கு டெரிவேட்டிவ் பவர்ஸ்ல ஃபிராக்ஷன்ஸ் வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபிராக்ஷன்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. ரைட், ஓகே. இப்போ டிகிரி சொல்லுங்க. டிகிரின்னு என்ன சொல்றாங்க, நம்ம எந்த டேர்ம்ல ஏதோ ஹையஸ்ட் டிகிரி பார்த்தோம், அந்த ஹையஸ்ட் டிகிரி பவர்ல இருக்கிற ஹையஸ்ட் ஆர்டர் பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஹையஸ்ட் ஆர்டரோட பவர்ல இருக்கிற ஹையஸ்ட் வேல்யூ. இப்போ நம்ம ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த டேர்மை வச்சுன்னு சொல்லலாம், இந்த டேர்மை வச்சு சொல்லலாம். ஏன்னா ரெண்டுத்துலையுமே
ஆர்டர் வந்து 2 தான். டிகிரி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்மோட பவரில் வந்து 3ன்னு வரும், செகண்ட் டேர்மோட பவரில் வந்து நமக்கு 3 3 சார் 9 அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ ஆர்டர் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டிஃபைன் பண்ணுறது 2 டேர்மில் இருக்குங்க. சரிங்களா? ரெண்டுமே சேம் ஆர்டர் தான். டிகிரி டிஃபைன் பண்ணும் பொழுது அந்த 2 டேர்ம்ல எது ஹையஸ்ட் பவரா இருக்குது அதை பாருங்க. இப்போ இதோட பவர் 3, இதோட பவர் 9. அப்போ வாட் இஸ் தி டிகிரி ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா the degree of this differential equation is 9. இப்போ புரியுதுங்களா? டெஃபினேஷன் 3 படிச்சு பாருங்க. The degree of a differential equation is the highest derivative which occur in it after the differential equation has been made free from radicals and fractions as far as the derivative are concerned. So degree highest derivative என்ன டிகிரி இருக்குது அப்படிங்கிறது தான் degree of the differential equation அப்படின்னு சொல்றோம். Example, y is equal to root x into dy by dx plus k by dy by dx அப்படின்னு இருக்குது. இதுக்கு ஒரு ஆர்டர் டிகிரி என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் இந்த டினாமினேட்டரில் உள்ள டெரிவேட்டிவை நியூமரேட்டரில் கொண்டு வந்துருங்க. என்ன பண்ணலாம்? மல்டிப்ளை போத் சைட் பை dy by dx அப்படின்னு கொண்டு வந்தோம்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் மாறிடும். இப்போ ஃபர்ஸ்ட் டேர்மில் ஆர்டர் 1, ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயும் ஆர்டர் 1 தான். ஸோ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் 1. ஸோ 2 டேர்ம்லேயும் ஆர்டர் 1 இருக்குது. அப்போ டிகிரி போகணும்னாக்கா அந்த ஆர்டரோட பவர்ஸில் எது ஹையஸ்ட் பவர்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்மில் பவர் 1 இருக்குது, ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பவர் 2 இருக்குது. ஸோ டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 2. y is equal to x into dy by dx plus a into 1 plus dy by dx dy by dx square the whole power 1 by 2. இப்போ டெரிவேட்டிவ் பவர்ஸில் வந்து உங்களுக்கு 1 by 2 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் வந்துருச்சு. ஸோ அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டேர்மை நீங்கள் லெஃப்ட் சைடு கொண்டு வாங்க. இந்த டேர்மை லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்க அப்படின்னாக்கா எப்படி வந்துருனாக்கா y minus x into dy by dx is equal to a into 1 plus dy by dx square whole power 1 by 2 அப்படி வந்துடும். இப்போ இந்த 1 by 2 நம்ம ரிமூவ் பண்ணணும். 1 by 2 ரிமூவ் பண்ணோம்னாக்கா ஜஸ்ட் சிம்பிளி ஸ்கொயரிங் ஆன் போத் சைட். இப்போ லெஃப்ட் சைடு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு ரைட் சைடு உள்ள 2 கேன்சல் ஆகிடும். இப்போ a minus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா லெஃப்ட் சைடு வரும். ஸோ இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab ஃபார்முலா யூஸ் பண்ணிடுங்க. ரைட் சைடு உங்களுக்கு ஸ்கொயர் பண்ணும் பொழுது ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர்னு ஆகிடும். 1 ப்ளஸ் dy by dx ஹோல் ஸ்கொயருக்கு பவரில் தான் 1 by 2 இருக்குது. ஸோ அந்த 1 by 2 கேன்சல் ஆகிடும். இப்போ டெரிவேட்டிவ் பவர்ஸில் ஃப்ராக்ஷன்ஸ்லாம் எடுத்தாச்சு, ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த டேர்மில் ஆர்டர் 1, இங்கே ஆர்டர் 1, இங்கே ஆர்டர் 1. ஸோ ஆர்டர் ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 1. டிகிரின்னு பார்க்கணும்னா அந்த இடத்துல 2 வந்துருக்கு. டெரிவேட்டிவ் ஹையஸ்ட் பவர் 1 தான். சரிங்களா? அதோட பவரில் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல 1 வந்துருக்கு, இந்த இடத்துல 2 இருக்குது. ஸோ அதில் ஹையஸ்ட் பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2. ஸோ த டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 2. dy is equal to y plus sin x into dx. ஸோ இந்த டிஃபரன்ஷியல் வந்துட்டாலே, அதாவது இந்த dy ஒரு பக்கம் dx ஒரு பக்கம் வந்துட்டாலே கண்ண முடிட்டு சொல்லிடலாம் the order of the differential equation is 1 and the degree of the differential equation is 1 அப்படின்னு சொல்லிடலாம். Next, y plus x into dy by dx the whole square the whole power 4 by 3 is equal to x into d square y by dx square. பவரில் நமக்கு 4 by 3 அப்படிங்கிற ஃப்ராக்ஷன் இருக்குது. அதை ரிமூவ் பண்ணணும். அதை ரிமூவ் பண்ணணும்னாக்கா நம்ம என்ன பண்ணணும்? டினாமினேட்டரில் பவரில் வந்து டினாமினேட்டரில் 3 அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அந்த ஃப்ராக்ஷனில். அப்போ இந்த 3யை கட் பண்ணணும் அப்படின்னாக்கா ரைசிங் பவர் 3 ஆன் போத் சைட் அப்படின்னு போட்டோம்னா இந்த ஈக்குவேஷன் எப்படி மாறிக்கும்? y plus x into dy by dx whole square the whole power 4 அப்படின்னு லெஃப்ட் சைடு வந்துடும். ரைட் சைடு வந்து x cube d square y by dx square the whole power 3 அப்படின்னு வந்துடும். இப்போ லெஃப்ட் சைடு ஆர்டர் வந்து 1, ரைட் சைடு ஆர்டர் வந்து 2. ஸோ அடுத்து ஹையஸ்ட் ஆர்டர் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா 2. ஸோ ஆர்டர் ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் 2. டிகிரி பார்த்தோம்னாக்கா எந்த டேர்மில் ஆர்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அதில் தான் ஆர்டர் டிஃபைன் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து இந்த இடத்துல 4 2 சார் 8 டிகிரி வந்து 8 அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஹையஸ்ட் ஆர்டர் அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் எந்த டேர்மில் பார்த்துருக்கோமோ அதில் ஹையஸ்ட் பவர்ஸ் நம்ம இதில் தான் பார்த்துருக்கோம். அதில் ஒரு டேர்ம் தான் இருக்குது.
அதோட பவரில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா 3 இருக்குது. ஸோ வாட் இஸ் த டிகிரி ஆஃப் திஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்? த டிகிரி இஸ் 3. d square y by dx square the whole power 3 plus x into d by dx whole power 5 plus y is equal to x square order 2 degree 3. d square y by dx square the whole power 1 by 3 is equal to y plus d by dx the whole power 1 by 2. So order of the differential equation 2. டிகிரி டைரெக்டாக சொல்ல முடியாது. டிகிரி சொல்லணும் அப்படின்னாக்கா நம்ம வந்து பவரில் உள்ள ஃப்ராக்ஷன்ஸை ரிமூவ் பண்ணி ஆகணும். லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு 1/3 அப்படின்னு இருக்குது. ரைட் சைடில் பார்த்தோம்னாக்கா 1/2 அப்படின்னு இருக்குது. இப்போ 1/3 ரிமூவ் பண்ணணும், 1/2 ரிமூவ் பண்ணணும். அப்போ 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுங்க. 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னாக்கா 6 வரும். அப்போ ரைசிங் பவர் 6 ஆன் போத் சைடு அப்படின்னு போட்டோம்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பவரில் 2 வந்துடும். சரிங்களா? அப்போ டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 2. ஸோ ஆர்டர் டிகிரி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கிளாஸிஃபை பண்ண போகிறோம். லீனியர் அண்ட் non-linear differential equation. A differential equation is called linear if every dependent variable and every derivative involved occurs in the first degree only. ஒரு differential equation பார்த்துட்டு நம்ம லீனியர்னு சொல்லணும் அப்படின்னாக்கா டிபெண்டன்ட் வேரியபிளோட பவரும் எவ்ரி டிபெண்டன்ட் வேரியபிள் டெரிவேட்டிவோட பவரும் என்னவா தான் இருக்குன்னு கேட்டினாக்கா 1 தான் இருக்கணும். டிகிரி வந்து மோர் தென் 1 வரக்கூடாது. இப்போ டிபெண்டன்ட் வேரியபிள் ஒய்னா ஒய் ஸ்கொயர் ஒய் கியூப் அப்படிங்கிற டேர்ம் வரக்கூடாது. டெரிவேட்டிவ் டியூ பை டிஎக்ஸ்னாக்கா டியூ பை டிஎக்ஸ் வரலாம், டி ஸ்கொயர் பை எக்ஸ் வரலாம், டி கியூ பை டிஎக்ஸ் கியூப் வரலாம். ஆனால் அதுக்கு பவரில் 1 தான் வரணும். டிகிரி வந்து 1 விட ஜாஸ்தியாக வரக்கூடாது. சரிங்களா? ரைட். செகண்ட் கண்டிஷன், no product of dependent variables and or derivatives occurs. டிபெண்டன்ட் வேரியபிள் மோர் தென் 1 வருதுனாக்கா அது வந்து டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ் ப்ராடக்ட்ல வரக்கூடாது. டிபெண்டன்ட் வேரியபிளும் டெரிவேட்டிவும் உங்களுக்கு ப்ராடக்ட்லையும் வரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்றோம்னாக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்றோம். A differential equation which is not linear is called non-linear. இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணாத ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு அப்படின்னாக்கா அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம்னாக்கா நான்-லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிக்கிறோம். சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார் அப்படின்னு ஏற்கனவே கேட்டிங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த டிஸ்கஸ் பண்ண ஈக்குவேஷனில் தேர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னாக்கா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லிக்கலாம். தேர்ட் ஒன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா இது நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மெட்டில் டிஃபரன்ஷியலில் இருக்குது. டிஃபரன்ஷியல் டெரிவேட்டிவ் ஃபார்மெட்டில் எழுதணும்னாக்கா dy by dx is equal to y plus sin x. டிபெண்டன்ட் வேரியபிள் y அதோட பவரில் நமக்கு 1 இருக்குது. டெரிவேட்டிவ் dy by dx அதோட பவர்ல நமக்கு 1 இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சுங்களா? செகண்ட் கண்டிஷன் டெரிவேட்டிவ் டிபெண்டன்ட் வேரியபிளும் ப்ராடக்ட்ல இல்லை. அப்போ இது வந்து லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் வந்து டெரிவேட்டிவ் பவர்ல வேற நம்பர் வந்திருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா டெரிவேட்டிவ் பவர்ல 2 வந்துருச்சு. இதுலேயும் டெரிவேட்டிவ் பவரில் 2 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் பவரில் 2 வந்துடுச்சு. ஃபோர்த் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னாக்கா டெரிவேட்டிவ் பவரில் 2 இருக்குது. ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னாக்கா டெரிவேட்டிவ் பவரில் நமக்கு 3 வந்துடுச்சு. சிக்ஸ்த் ஈக்குவேஷனில் பார்த்தோம்னா நமக்கு டெரிவேட்டிவ் பவரில் வந்து நமக்கு பவர் 6 ரைஸ் பண்ணும்பொழுது 2 வரும், அப்புறம் 3 வரும். ஸோ அப்படிங்கிறப்ப அதெல்லாம் லீனியர் இல்லை அப்படின்னு ஆகி போயிடுச்சு நமக்கு. Solution of a differential equation. Any relation between the dependent and independent variables when substituted in the differential equation reduces it to an identity is called a solution or integral of the differential equation. அதுன்னா இங்கே ஒரு ரிலேஷன் பிட்வீன் டிபெண்டன்ட் வேரியபிள் அண்ட் இண்டிபெண்டன்ட் வேரியபிளில் சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது இட் ரெடியூசஸ் ஐடென்டிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே உங்களுக்கு அதில் என்ன சிம்பிள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறதா அர்த்தம். சரிங்களா? அதான் ஈக்குவேஷனாக ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கிறது. இட் ரெடியூசஸ் டு ஐடென்டிட்டி அப்படின்னாக்கா இப்போ ஒய்க்கும் எக்ஸுக்கும் ரிலேட் பண்ணி ஒரு ரிலேஷன் கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்க. அந்த ரிலேஷனை லெஃப்ட் சைடில் அப்ளை பண்ணும்பொழுது என்ன உங்களுக்கு ஃபங்க்ஷன் கிடைக்குதோ அதே ஃபங்க்ஷன் தான் உங்களுக்கு ரைட் சைடும் வரணும். அப்படி வந்துச்சுன்னாக்கா
அந்த ரிலேஷனை இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் சொல்லிக்கலாம். அதான் ஐடென்டிட்டி. இட் ரெடியூசஸ் டு ஐடென்டிட்டினாக்கா அந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணும்பொழுது லெஃப்ட் சைடில் உங்களுக்கு என்ன டேர்ம் வருதோ அதே டேர்ம் தான் ரைட் சைட்லேயே வரணும். அப்படி வந்துச்சுன்னா அதுதான் இட் ரெடியூசஸ் டு ஐடென்டிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சொல்யூஷன் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டஸ் நாட் இன்வால்வ் தி டெரிவேட்டிவ்ஸ். ஆமாம், நம்ம டெரிவேட்டிவ்ஸ்க்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் சொல்கிறோம் அப்படின்னாலே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸில் தான் சொல்ல போகிறோம். அந்த சொல்யூஷனில் திருப்பி நமக்கு என்ன வரக்கூடாது கண்டிப்பாக அப்படின்னு கேட்டிங்கனாக்கா டெரிவேட்டிவ் வரக்கூடாது. இப்போ இது எக்ஸாம்பிள். இப்போ நாம் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கோம். dy by dx is equal to 2y அப்படின்னு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y is equal to c e power 2x நான் வந்து என்னால் சொல்யூஷன் சொல்ல முடியும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது அந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டிட் பண்ணுறேன். லெஃப்ட் சைடு சப்ஸ்டிட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? லெஃப்ட் சைடு சப்ஸ்டிட் பண்ணால் dy by dx of c e power 2xன்னு அர்த்தங்களா? ஸோ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்கா கான்ஸ்டன்ட் அப்படி வெளில எடுத்துடலாம். e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2e power 2x அப்படின்னு அப்படி வந்துடும். ஸோ ஆன்சர் வந்து 2c e power 2x லெஃப்ட் சைடு. ரைட் சைடு அப்ளை பண்ணோம்னாக்கா ரைட் சைடு தான் இருக்குது உங்களுக்கு 2y அப்படின்னாக்கா 2c e power 2x. ஸோ ரெடியூசஸ் டு ஐடென்டிட்டி. லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஈக்குவல் ஆயிடுச்சிங்களா? அப்போ நம்ம இதை என்னன்னு சொல்லிக்கலாம்? y is equal to c e power 2x dy by dx equal to 2y அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். Because dy by dx equal to 2c e power 2x. The given differential equation reduces to the identity 2c e power 2x is equal to 2c e power 2x. Okay. Note: y is equal to c e power 2x is a solution of the given differential equation for any real constant c which is called an arbitrary constant. இதில் c அப்படிங்கிறது என்னன்னு சொல்லுவோம்னாக்கா arbitrary constant. அப்போ c இருக்கிற இடத்துல 1 போட்டாலும் அந்த சொல்யூஷனாக தான் வரும், 2 போட்டாலும் அப்ளை தான் சொல்யூஷனாக இருக்கும், 3 அப்ளை பண்ணாலும் சொல்யூஷனாக இருக்கும், என்ன நம்பர் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் அதை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரியே d square y by dx square plus m square y is equal to 0 அப்படிங்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y equal to a times cos of mx plus b அப்படிங்கிற ரிலேஷனை நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்யூஷன் சொல்லிக்கலாம். ரீசன், இந்த ஃபங்க்ஷனை கொண்டு போய் இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாக்கா அந்த ஈக்குவேஷனை அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட், ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்னா என்ன? An n parameter family of curves is a set of relations of the form set of all x comma y such that f of x comma y comma c1 comma c2 and so on cn is equal to 0, where f is a real valued function of x comma y comma c1 c2 and so on cn and each ci ranges over an interval of real values. எப்போதுமே ஒரு டெஃபினேஷனை படித்த உடனே நம்ம அவசரப்பட்டு என்னமோ இருக்குது, சரி அதை மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. n பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வுங்கிறதுனால தானே உங்களுக்கு படிக்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்குது. முதல்ல 1 பேராமீட்டர் அப்படின்னு போட்டு பாருங்கள். இப்போ n பேராமீட்டர் அப்படின்னாக்கா n கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 பேராமீட்டர் அப்படின்னாக்கா இது எப்படி இருக்கும்? அப்போ செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கமா c1 இஸ் ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனில் இருக்கிற எல்லா கர்வ்ஸையும் ஒரு செட்டில் எடுத்து எழுதணும். அதனால் 1 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு நம்மளால எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? 2 வேரியபிளும் ஒரு கான்ஸ்டன்ட்டும் இருக்கணும். தாராளமாக என்னால் சொல்ல முடியும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ஒரு சர்க்கிளோட ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் 0,0 அண்ட் ரேடியஸ் ஆர். அப்போ இதில் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது ஆர் வேல்யூ 1 அப்ளை பண்ணோம்னாக்கா ரேடியஸ் 1 இருக்கிற சர்க்கிள் கிடைக்கும் போது, ஆர் வேல்யூ 2 அப்ளை பண்ணோம்னாக்கா ரேடியஸ் 2 இருக்கிற சர்க்கிள் கிடைக்கும் போது, அப்போ இதை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா 1 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் நம்மளால சொல்ல முடியுமா? சர்க்கிள் ஈக்குவேஷன் எடுக்கிறதுக்கு போல எலிப்ஸ் ஈக்குவேஷன் எடுத்துக்கங்க. எக்ஸ் ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு எடுத்தோம்னாக்கா
இது வந்து 2 parameter family of curves. A வேல்யூ B வேல்யூ மாற 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 உங்களுக்கு வேற வேற எலிப்ஸ் வந்துட்டு இருக்க பொழுது, அதனால இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், 2 parameter family of curves அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி எத்தனை ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ஒரு ரிலேஷன்ல XY இருக்கிற ரிலேஷன்ல யூஸ் பண்றோமோ அதை தான் என்னன்னு சொல்றோம்னாக்கா n parameter family of curvesன்னு சொல்றோம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் இருக்குது அப்படின்னாலே இப்போ இது இந்த ஈக்குவேஷனுக்கு நம்மளால இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் பிளேன்ல கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுதான் கர்வ். அது நம்ம காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லயும் நம்ம கர்வ்ஸ்னா என்ன அப்படிங்கிறதுல நிறைய டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிள், x square plus y square equal to c, where c denotes the set of concentric circles which is one parameter family if c takes all non-negative real numbers. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷனாக இருக்கும்னா ரைட் சைடு உள்ள கான்ஸ்டன்ட் டைம் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கணும். நெகட்டிவ்ல இருந்தால் சர்க்கிள் வரும். ஏன்னா ரேடியஸ் வந்து நெகட்டிவ்ல சொல்லக்கூடாது இல்லைங்களா? சரி, அது என்ன கான்சென்ட்ரிக் சர்க்கிள்? இப்போ சி வேல்யூ மாறும் பொழுது உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துட்டு இருக்கும்னாக்கா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9 அப்படின்னா 1 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 4 2 ஸ்கொயர் எழுதிக்கலாம், 9 3 ஸ்கொயர் எழுதிக்கலாம். அது நமக்கு தேவையில்லை விடுங்க. இது எல்லா சர்க்கிளுக்குமே சென்டர் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஆரிஜின் 0,0 தான். ஆனால் ரேடியஸ் வந்து 1 2 3 அப்படின்னு மாறிட்டே போயிட்டு இருக்குங்களா? அதனால இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன்ஸ்லாம் என்னன்னு சொல்லணும்னாக்கா கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னு சொல்லிக்கலாம். அதாவது சென்டர் காமனா இருக்கு. The set of all circles defined by x minus c1 the whole square plus y minus c2 the whole square is equal to c3 is 3 parameter family if c1 c2 takes all real values and c3 takes non-negative real numbers. ஏன்னா ரைட் சைடு உள்ள c3 தான் உங்களுக்கு வந்து ரேடியஸோட ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப அது வந்து நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது. லெஃப்ட் சைடில் உள்ள c1 c2ங்கிறது சென்டர் ஆஃப் தி சர்க்கிள். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனுக்கும் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன வித்தியாசம் கேட்டினா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சென்டர் வந்து எதா மட்டும் தான் இருக்குன்னு கேட்டினா ஆரிஜினா மட்டும் தான் இருக்கணும். செகண்ட் ஈக்குவேஷனில் உங்களுக்கு சென்டரையும் மாற்றலாம், ரேடியஸையும் மாற்றலாம். சரிங்களா? எங்கே வேணாலும் அந்த சர்க்கிளை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இது நம்ம சர்க்கிள் வைக்கிறோம் அப்படின்னாக்கா சென்டர் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னாக்கா இதை சென்டரா வச்சுக்கிட்டு அடுத்தடுத்து மேலே சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டே போங்க. சரிங்களா? அதெல்லாம் என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கான்சென்ட்ரிக் சர்க்கிள். இது சென்டரா இருக்கணும், ரேடியஸ் மாறிட்டே போயிட்டே இருக்கணும், அடுத்தடுத்து நம்ம சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டே போங்க. அதெல்லாம் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். அப்படி இல்லாமல் இப்போ சென்டரையும் மாற்றிக்கலாம் அப்படின்னாக்கா எல்லா பிளேன்ல உள்ள எல்லா சர்க்கிளையும் இதை ரெப்ரசென்ட் பண்ணுறதா அர்த்தம். ஃபர்ஸ்ட் குவார்டர்ல எடுத்துக்கலாம், செகண்ட் குவார்டர்ல எடுத்துக்கலாம், தேர்ட் குவார்டர்ல எடுத்துக்கலாம், ஃபோர்த் குவார்டர்ல எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ் மேல சென்டர் எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸ் மேல சென்டர் எடுத்துக்கலாம், ரேடியஸ் என்ன நம்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். அப்ப இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆல் தி சர்க்கிள்ஸ் இன் தி பிளேன். சென்டர் எங்க வேணாலும் வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் பிரிமிட்டிவ், that means general solution, particular solution and singular solution. ஒரு differential equationக்கு complete primitive என்ன, that means general solution என்ன, particular solution என்ன, singular solution என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Let f of x, y, y1, y2 and so on yn be a nth order ordinary differential equation. இங்க y1 அப்படிங்கிறது dy by dx குறிக்குது, y2ங்கிறது d square y by dx square குறிக்குது, yn அப்படிங்கிறது d power n y by dx power n குறிக்கிறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ nth order differential equation கொடுத்தாச்சு. A solution of one containing n independent arbitrary constants is called a general solution. ஸோ nth order differential equationக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்க போறோம். அந்த சொல்யூஷன்ல n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுனாக்கா அந்த சொல்யூஷன் நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஜெனரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். அப்படி இல்லைனாக்கா கம்ப்ளீட் பிரிமிட்டிவ் அப்படின்னு சொல்லிக்கலாம். A solution of one obtained from a general solution of one by giving particular values to one or more of the n independent arbitrary constant is called a particular solution of one. இப்போ n கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கிற மாதிரி nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு n கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு சொல்யூஷன் சொல்லிட்டோம். அதுல அந்த கான்ஸ்டன்ட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இனிஷியலா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க.
y of 1 equal to 1, y of 2 is equal to 2, y dash of 3 is equal to 7 அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே இந்த ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் நம்ம அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன்ல அதுல கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்து அந்த கான்ஸ்டன்ட்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா அந்த சொல்யூஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னாக்கா பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். A solution of 1 which cannot be obtained from any general solution of 1 be any choice of the n independent arbitrary constant is called a singular solution of 1. இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு கம்ப்ளீட் பிரிமிட்டிவ் கண்டுபிடிச்சிட்டோம். அதில் கம்ப்ளீட் பிரிமிட்டிவ்க்கு என்னோட வேல்யூ இப்போ சில ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு, பர்டிகுலர் வேல்யூஸ் கொடுத்தோம்னாக்கா அது வந்து பர்டிகுலர் சொல்யூஷன் சொல்கிறோம். கம்ப்ளீட் பிரிமிட்டிவ்லேருந்து சிக்கு வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கிற மாதிரி இல்லாமல் வேற சொல்யூஷன் சொல்கிறோம். ஸோ சொல்யூஷன் இருக்குது, பட் ஆனால் அது வந்து எதுலேருந்து கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கம்ப்ளீட் பிரிமிட்டிவ் ஜென்ரல் சொல்யூஷன்லேருந்து இல்லாமல் வேற ஒரு சொல்யூஷன் நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்கிறேன் அப்படின்னாக்கா அந்த சொல்யூஷன் வந்து என்னன்னு சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிங்குலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிக்கிறோம். தட்ஸ் ஆல். எக்ஸாம்பிள், கன்சிடர் y double dash minus 3y dash plus 2y is equal to 0. செகண்ட் ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து 2. சரிங்களா, செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரெண்டாவது இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கலாம், லீனியர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் பிளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0. இதோட மீனிங். ஸோ இந்த இடத்துல டெரிவேட்டிவ் பவரில் ஒன்று இருக்குது, இங்கேயும் டெரிவேட்டிவ் பவரில் ஒன்று இருக்குது, அப்புறம் வேரியபிள் பவரில் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆயிடுச்சு. செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் டெரிவேட்டிவ்லாம் ப்ராடக்ட்ல இல்லை. ஸோ திஸ் இஸ் தி செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ரெண்டாவது அந்த கோஎஃபிஷியன்ஸ்லாம் கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறதுனால இதை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு y is equal to c1 e power x plus c2 e power 2x வந்து என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜென்ரல் சொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதே C1 C2க்கு நீங்கள் பர்டிகுலராக ஒரு நம்பர் அப்ளை பண்ணிடுங்க. C1 equal to 1, C2 equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணிங்கனாக்கா y என்ன வந்துடும், y is equal to e power x plus e power 2x வந்துடும். இந்த சொல்யூஷனை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பர்டிகுலர் சொல்யூஷன் ஆஃப் 1 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ரைட். ஸோ இது ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, இப்போ இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு இது ஆர்டர் வந்து 2, அதோட சொல்யூஷன்ல நமக்கு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் 2 இருக்குது. அதனால ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் வந்து நம்ம ஜெனரல் சொல்யூஷன் சொல்லிட்டோம். அந்த C1 C2க்கு பர்டிகுலர்ஸா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி எழுதிருக்கிறதுனால செகண்ட் சொல்யூஷன் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பர்டிகுலர் சொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், ஃபார்மேஷன் ஆஃப் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நல்லா கவனிங்க, கிட்டத்தட்ட நான் எழுதியிருக்கிறதுல ஒரு காவாசிக்கு மேலே 12th உள்ளதான் வந்திருக்கும். சரிங்களா, ஸோ இது 12th ஹேண்டில் பண்ணாமலும் சில பேர் நமக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்களுக்கும் நம்ம சேர்த்து தான் கிளாஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இதை எழுதிட்டு உட்காந்துருக்கேன். இல்லை அப்படின்னாக்கா இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை வந்து கிட்டத்தட்ட இதில் ஒரு 40 பேஜ் ரிலேட்டடாக 12th ரிலேட்டடாக வந்திருக்கு. அந்த 40 பேஜ் டோட்டலாக கட் பண்ணி விட்டு டேரெக்டாக நமக்கு காலேஜ் லெவலில் என்ன ஸ்டார்ட் ஆகுதோ அதை எழுதிட்டு போயிருந்துருக்கலாம். ஸோ பயன்படுத்திக்கங்க. ஃபார்மேஷன் ஆஃப் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். Suppose we are given a family of curves containing n arbitrary constants. Then we can obtain an nth order differential equation whose solution is the given family. இப்போ ஒரு n arbitrary constants இருக்கிற மாதிரி ஒரு family of curves கொடுத்துருக்கோம். இப்போ family of curves அப்படிங்கிறது போல one family of curve அப்படின்னா one parameter family of curve எடுத்துக்கோமே. ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்க்கு வந்து நம்ம எதை கூட சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேராபோலா கூட சொல்லிக்கலாம். ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு சொல்லிக்கலாமே. ஏங்கிறது இங்கே ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஸோ திஸ் இஸ் தி ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். சரிங்களா, அப்போ இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி
ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் என்னால் எழுத முடியும். அதான் ஃபார்மேஷன் ஆஃப் எ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ். அப்போ 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ் கொடுக்குறேன் அப்படின்னாக்கா அந்த 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்னால் ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்க முடியும். அப்போ n பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ் கொடுக்குறேன்னா அந்த n பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி என்னால் ஒரு nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்க முடியும். அப்படி கொடுக்குறோம்னாக்கா நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்ம் அந்த கிவன் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸுக்கு நான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டேன் அப்படின்னு அர்த்தம். அது என்ன ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படிங்கிறதுல a வந்து ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் பேராமீட்டர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னாக்கா a வேல்யூ மாற 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 உங்களுக்கு வேற வேற பரபோலா கிடைக்குமா? எல்லாமே ஓப்பன் ரைட் வேர்டு தான். ஓப்பன் ரைட் வேர்டில் வேற வேற பரபோலாஸ். சரிங்களா? இதுவும் ஓப்பன் ரைட் வேர்டு பரபோலா தான் வித் சென்டர் வெர்டெக்ஸ் தான். இதுவும் ஓப்பன் ரைட் வேர்டு பரபோலா தான் வித் வெர்டெக்ஸ் அட் தி சென்டர் தான், வித் வெர்டெக்ஸ் அட் ஆரிஜின். அதனால இன்ஃபைனைட்லி மெனி ஓப்பன் ரைட் வேர்டு பரபோலாஸ் வித் சென்டர் அட் ஆரிஜின் அப்படின்னு என்னால் போட முடியும். அந்த பேரபோலாஸ் எல்லாமே எதை மாற்ற கிடைக்கும்? ஏ வேல்யூ மாற மாற கிடைக்கும். சரிங்களா? அதனால தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். அந்த ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் எல்லாத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு என்னால் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல முடியும். அதுதான் அர்த்தம். சரிங்களா? ரைட். Working rule to form the differential equation. Working rule to form the differential equation from the given equation in x and y containing n arbitrary constant. இப்போ ஒரு given equationல x, y and n arbitrary constants இருக்கு. அதுக்கு நான் differential equation frame பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன steps follow பண்ணணும்? Step 1. Write the given equation. Equation எழுதிக்கணும். Step 2. Differentiate the given equations n times so as to get n additional equation. இப்போ n arbitrary constants இருக்கு அப்படின்னாக்கா given equation ஒன்று எடுத்துக்கணும். அதை n டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அடிஷனலாக ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும் போது, செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ரெண்டாவது ஈக்குவேஷன் கிடைக்கும் போது, nth டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது nth ஈக்குவேஷன் கிடைக்கும் போது, ஏற்கனவே கொஸ்டினில் ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு எத்தனை ஈக்குவேஷன் ஆகிடும்? n+1 ஈக்குவேஷன்ஸ் ஆகிடும். சரிங்களா? ஸ்டெப் 3. எலிமினேட் n ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் ஃப்ரம் தி n+1 ஈக்குவேஷன்ஸ். கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் ஆர்டர் இருக்குது, அதாவது 2 ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்குது, f ஆஃப் x, y, c1, c2 is equal to 0 அப்படின்னு இருக்குது. இது ஒரு ஈக்குவேஷன். அதை ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியும் ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. அதை 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணியும் ஒரு ஈக்குவேஷன் எழுதுங்க. இப்போ நம்ம கையில் எத்தனை ஈக்குவேஷன் இருக்கு? 3 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 3 ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி அந்த c1ஐயும் c2ஐயும் ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. So find the differential equation of the family of curves y is equal to e power mx where m is an arbitrary constant. ஒரே ஒரு ஒன் பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ். அப்போ ஒரே ஒரு பேராமீட்டரை ரிமூவ் பண்ணணும். ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். கிவன் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு e power mx. ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன். dy/dx ஈக்குவல் டு m இன்ட்டு e power mx. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி முடியாச்சு. ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயே கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிருக்குனாக்கா வெல் அண்ட் குட், சந்தோஷம், வேலை அதோட முடிச்சுன்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன், எனக்கு கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிருக்கா? எலிமினேட் ஆகலை. அப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம கையில் 2 ஈக்குவேஷன் இருக்கு. இந்த 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணிக்கிங்க, சப்ட்ராக்ட் பண்ணிக்கிங்க, மல்டிப்ளை பண்ணிக்கிங்க, டிவைட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு டேர்ம் எடுத்து கொண்டு வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிங்க, இல்லை செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து ஒரு டேர்ம் எடுத்து கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணிக்கிங்க. சிம்பிளிஃபை பண்ணி ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணுங்க. தட்ஸ் ஆல். ஸோ இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இப்போ என்னால் என்ன பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த e பவர் mxை வந்து என்னால் என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னாக்கா ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா dy/dx இஸ் ஈக்குவல் டு my அப்படின்னு வந்துச்சு. அப்பையும் எனக்கு வந்து என்ன சேட்டப் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எம்ங்கிற டேர்ம் ரிமூவ் ஆகல. ஸோ அதனால் திருப்பி என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை dy/dx by y is equal to m எழுதிக்கலாம். இப்போ நான் m ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். அந்த கண்டுபிடிச்சதுல எனக்கு என்ன இல்லை? பேராமீட்டரே இல்லை. அப்போ இந்த m கொண்டு போய் கொடுத்துருக்க ஈக்குவேஷனில் இருக்கிற m இருக்க வேண்டிய இடத்துல போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து என்ன நமக்கு இல்லைனாக்கா ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்டே இல்லை. ரெண்டாவது இந்த ஈக்குவேஷனில் டெரிவேட்டிவ் இருக்குது. அதனால இதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் நம்ம சொல்லிக்கலாம்.
இப்போ இ பவர்ல டெரிவேட்டிவ் இருக்குது எனக்கு, இப்போ எனக்கு வித்தியாசமா இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னாக்கா இயை ரிமூவ் பண்ணுங்க. இயை ரிமூவ் பண்ணணும்னாக்கா நம்ம என்ன பண்ணி ஆகணும், லாக் எடுத்தாகணும். ஸோ டேக்கிங் லாக் ஆன் போத் சைடு. இங்கே லாக் அப்படிங்கிறது நேச்சுரல் லாகிறத கொடுக்குற அர்த்தம். ஸோ லாக் டு தி பேஸ் இ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ நேச்சுரல் லாகிறத நம்ம எடுத்தோம் அப்படின்னாக்கா ரைட் சைடு எக்ஸ்பனண்ட் இ வந்து ரிமூவ் ஆகிட போகுது. ஸோ ரைட் சைடில் உள்ள ப்ராடக்ட் எக்ஸை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னாக்கா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதிக்கலாம், log y by x is equal to dy by dx by y அப்படி எழுதிக்கலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா y log x is equal to x into dy by dx. இதான் given one parameter family of curve represent பண்ற differential equation. அப்ப ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நல்லா தெரிஞ்சுங்க, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் சொல்றீங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னாக்கா அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் வந்து ஒரு சிங்கிள் கர்வ் கிடையாது. அதுதான் நீங்க பார்க்கணும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல ஆர்டர் ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து ஒன்னு இருக்குன்னா அது ஒரு ஒன் பராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வை ரெப்ரசன்ட் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து y equal to e power mx அப்படிங்கிற கர்வை சாட்டிஸ்ஃபை பண்ற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ m வேல்யூ 1 கொடுத்தாலும் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும், m வேல்யூ 2 கொடுத்தாலும் இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்போ m வேல்யூ மாற உங்களுக்கு வேற வேற கர்வ் கிடைச்சி தானே இருக்கும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன்ஸ் எல்லாமே நாட் ஏ சிங்கிள் கர்வ், தட் ஆல் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ். அதுதான் இந்த இடத்துல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் of all straight line passing through the origin. ஆரிஜின் வழியா பாஸ் பண்ற எல்லா ஸ்ட்ரெயிட் லைனையும் ரெப்ரசன்ட் பண்ற மாதிரி சிம்பிளா எனக்கு ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ y equal to mx where m is the arbitrary parameter, where m is the arbitrary constant or m is the parameter அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா இதான் ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் through the origin. ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லுங்க அப்படின்னாக்கா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னாக்கா y equal to mx plus c எழுதணும். இதுல mங்கிறத ஸ்லோப்னு சொல்லுவோம், cங்கிறத y இன்டர்செப்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுக்கெல்லாம் ஜியாமெட்ரிக்கலா சொல்லணும்னாக்கா எதிர்பார்க்க கூடாது. இதெல்லாம் நமக்கு வந்து பேசிக்கா 9th லெவல் இருந்து கொஞ்சம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும். ஸோ ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி போட்டிருக்கேன் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் நான் ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னு கேட்டிங்கன்னா y equal to mx plus c அப்படின்னு எழுதிக்கலாம். சிங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து y ஆக்சிஸை கட் பண்ணுற இடம். சரிங்களா? y ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணதோ அதுதான் சி, y வேல்யூ சி. சரிங்களா? y ஆக்சிஸை கட் பண்ணுற இடத்துல ஒய்யோட வேல்யூ என்னவோ அதான் சி. எம்ங்கிறது அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஸ்லோப், இந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். சரிங்களா? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக எடுத்துணும். அந்த ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனோட tan வேல்யூ தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த எம்னு சொல்றோம், ஸ்லோப்னு சொல்றோம். ஸோ இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உள்ள பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஈக்குவேஷன் என்ன அப்படின்னாக்கா y equal to mx plus c. இது ரெண்டும் தெரிஞ்சாலே போதும். இந்த ஒய்யை கட் பண்ற இடமும் அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷனோட tan வேல்யூ தெரிஞ்சாலே போதும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனில் உள்ள எல்லா பாயிண்ட்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ற ஈக்குவேஷன் எழுதிடலாம். அதுதான் y equal to mx plus c. இப்போ C0 அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் பண்றதா அர்த்தம். சரிங்களா? அப்போ ஸ்ட்ரெயிட் லைன் பாசஸ் த்ரூ தி ஆரிஜின் அப்படின்னாக்கா y equal to mx அப்படிங்கிற ஃபார்மட்ல தான் இருக்கும். அப்போ ஸ்லோப் மாற உங்களுக்கு எல்லா லைனையும் நீங்க எழுதிறீங்க அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, இப்படி ஒரு லைனு, எல்லா லைனுமே உங்களுக்கு எது வழியா பாஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஆரிஜின் வழியா பாஸ் பண்றது. ஸோ we can draw infinitely many straight line passing through the origin by substituting different values of m. So it is not a single curve. M is a parameter அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்கா it is a family of curves. இந்த family of curve ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுங்க அப்படின்னாக்கா சிம்பிள். ஒரு பேராமீட்டர் இருக்கிறனால ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ y dash equal to m. ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு, எனக்கு m எலிமினேட் ஆகல. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி இந்த எம்மோட வேல்யூ y dash கண்டுபிடிச்சோமா, அது கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா எனக்கு m ரிமூவ் ஆயிடுச்சு. திஸ் இஸ் தி differential equation and its solution is the family of straight line passing through the origin.
Find the differential equation of all straight lines in xy plane. All straight line in xy plane அப்படின்னாக்கா y equal to mx plus c. இப்போ ஆல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இப்போ வந்து என்னன்னாக்கா ஒய் ஆக்சிஸையும் எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஜென்ரலாக ஒரு பிளேன் லைன் எங்கே வேணாலும் ட்ரா பண்ணோம்னா அது என்ன இருக்குன்னு கேட்டினா ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. இப்போ எம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சியை மட்டும் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்கும். இப்போ ஒய் ஈக்குவல் டு 2x பிளஸ் சி வேல்யூ மாறிட்டே இருக்கலாம் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாமே பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு அர்த்தம். இது வந்து y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 5 அப்படின்னாக்கா இது என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 4னு வரும். இது என்ன வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா y ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் எம்ஐ ஃபிக்ஸ் பண்ணி கான்ஸ்டன்ட்டாக சியை வேரி பண்ணிட்டு இருக்கோம்னாக்கா y இன்டர்செப்ட் மட்டும் மாறிட்டே இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எல்லாம் பேரலாக இருக்கும். சரி, அடுத்து சியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எம்ஐ மட்டும் வேரி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டினாக்கா ஒய் ஆக்சிஸை கட் பண்ற இடம் வந்து சேம், ஆனால் ஸ்லோப் மாறிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஸ்லோப் மாறிட்டே இருக்குனாக்கா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இருந்து அப்படியே சுத்திட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரொட்டேட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ எம்ஐ மாத்தணும் அப்படின்னாக்கா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது, இன்னொரு 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 ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி இருக்குது. எம்ஐ மாத்தினோம்னாக்கா அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஒய் ஆக்சிஸை பர்டிகுலராக ஒரு பாயிண்ட்ல கட் பண்ணிட்டு அந்த இடத்துல. சரிங்களா, இப்போ இதான் எக்ஸ் ஆக்சிஸ், இதான் ஒய் ஆக்சிஸ். எனக்கு வந்து ஒய் இன்டர்செப்ட் வந்து நான் 1ன்னு சொல்லிட்டேன். அப்போது ஒய் சி வந்து 1ன்னு சொல்லிட்டேன். எம்மை மாற்றிக்கிட்டே இருக்கனாக்கா இப்படி ஒரு லைன் போடலாம், 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 இப்படி ஒரு லைன் போடலாம். இதுதான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கனாக்கா சியை ஃபிக்ஸ் பண்ணி எம்மை மாற்றிக்கிட்டே இருக்குது. சியை ஃபிக்ஸ் பண்ணி எம்மை மாற்றிட்டே இருந்தோம்னாக்கா சர்க்கிள் அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கும். எம்ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு சியை மாத்திட்டே இருந்தாக்கா அப்படியே பேரல் லைன்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். சரிங்களா, அப்ப ரெண்டுத்தையும் மாத்தினோம்னாக்கா அந்த பிளேன்ல உள்ள எல்லா ஸ்ட்ரெயிட் லைனும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபைண்ட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆல் ஸ்ட்ரெயிட் லைன் இன் எக்ஸ்ஒய் பிளேன் அப்படின்னாக்கா அது வந்து 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ் அப்படின்னு அர்த்தம். ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி. அப்போ எத்தனை பேராமீட்டர் 2 இருக்கு. அப்போ 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் எம் வந்துச்சு, ரெண்டாவது தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணேன் 0 வந்துச்சு. என் கையில் இப்போ 3 ஈக்குவேஷன் இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லா எனக்கு தேர்ட் ஈக்குவேஷன்ல எனக்கு என்ன ரிமூவ் ஆயிடுச்சு, எம்மும் சியும் ரிமூவ் ஆயிடுச்சு. அப்போ இதுதான் எனக்கு சொல்யூஷன். சப்போஸ் இங்கே ரிமூவ் ஆகாமல் இருந்தது அப்படின்னாக்கா நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் யூஸ் பண்ணிட்டு நான் எதை எலிமினேட் பண்ணியிருக்கோன்னு கேட்டிங்கன்னா எம்மையும் சியும் எலிமினேட் பண்ணியிருந்துருக்கணும். எனக்கு தேர்ட் ஈக்குவேஷனில் கான்ஸ்டன்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தேர்ட் ஈக்குவேஷன் தான் ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சியை ரெப்ரசன்ட் பண்ணுற கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். obtain a differential equation satisfying by family of circles x square plus y square equal to a square. அப்போ ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கு, ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணோம், ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு கான்ஸ்டன்ட் எலிமினேட் ஆயிடுச்சு. அப்போ அதான் ஆன்சர். ரைட். Find the differential equation of all circles which passes through the origin and whose centers on the x-axis. சர்க்கிள் வந்து எனக்கு ஆரிஜின் வழியாக பாஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் சென்டர்ஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கணும். அப்படின்னாக்கா அந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன்ஸ்லாம் அந்த ஃபார்மெட்ல தான் இருக்கும். x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx இஸ் ஈக்குவல் டு 0. ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx பிளஸ் 2fy பிளஸ் c இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருக்கும். அதான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் தி சர்க்கிள். சரிங்களா, இதுல எனக்கு பர்டிகுலரா அந்த சர்க்கிள் வந்து ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பா அந்த சர்க்கிள் ஈக்குவேஷன்ல கான்ஸ்டன்ட் வந்துடாது. ரைட், ஓகே. அடுத்து சென்டர்ஸ் வந்து எங்க இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்குது. சென்டர்ஸ் லை ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஆரிஜின் வழியா பாஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த ஈக்குவேஷன் எப்படிதான் இருக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா x ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் 2gx ஈக்குவல் டு 0 இருந்தாலும். அப்போ எனக்கு இதுல எத்தனை பேராமீட்டர் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரே ஒரு பேராமீட்டர் இருக்கு. அப்போ இந்த ஒரு பேராமீட்டரை ரிமூவ் பண்ணணும்னா நான் ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குதுன்னு கேட்டீங்கன்னா 2x plus 2y y dash plus 2g is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ரைட், ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு g அப்படிங்கிற டேர்ம் ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ரிமூவ் ஆகல. அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்மள்ட்ட கையில் இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை யூஸ் பண்ணிட்டு ஜியை ரிமூவ் பண்ணுங்க. நான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2g வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன், செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து 2g வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ லெஃப்ட் சைடு ஈக்குவல், அப்போ ரைட் சைடு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ரெடி. திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட். அவ்வளோதான். Find the differential equation of all circles which passes through the origin and whose centers
ஆர் இன் ஒய் ஆக்சிஸ். அப்போ ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. அப்போ அதோட சொல்யூஷன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் பார்த்துக்குங்க. முடிஞ்சு போச்சு. Find the differential equation which has y is equal to a times cos of mx plus b for its integral a and b being arbitrary constants and m being a fixed constant. அப்படின்னா என்னுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல mங்கிற கான்ஸ்டன்ட் வரலாம் அப்படின்னு அர்த்தம். mங்கிறது ஃபிக்ஸ்டு, அது ஒரு நம்பர் அப்படின்னு அர்த்தம். 2 அப்படின்னு நம்பர். இதுல ஏயும் பியும் மட்டும்தான் ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட். ஏ வேல்யூ பி வேல்யூ மாற 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 உங்களுக்கு வேற வேற கர்வ் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுல வந்து நம்ம என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நான் எலிமினேட் பண்ணும்போது எதை எலிமினேட் பண்ணா போதும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏவையும் பியும் மட்டும் எலிமினேட் பண்ணா போதும். அப்போ அதுக்கான கரஸ்பாண்டிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கும். அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணி நம்ம ஏயும் பியும் எலிமினேட் பண்ணணும். எலிமினேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா d square y by dx square plus m square y is equal to 0. ஸோ உங்களுக்கு இது டவுட்டாக இருக்குது அப்படின்னாக்கா தயவு செய்து 12th புக்கையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க. முழுக்க நம்ம 12th புக்கு மட்டும் நம்ம நடத்திட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னாக்கா இந்த வீடியோ கிளாஸ் வந்து 12th புக் மட்டும் தான் போகும், நம்ம சிலபஸ்க்கு வர முடியாது. Find the differential equation of the family of curves y is equal to e power x into a cos x plus b sin x where a and b are arbitrary constants. ஸோ ரெண்டு ஆர்பிட்டரி கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கு. அப்போ ரெண்டத்தையும் ரிமூவ் பண்ணணும்னாக்கா ரெண்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ 3 ஈக்குவேஷன் கையில் இருக்கும். அந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கிங்க. கான்ஸ்டன்ட்டை ரிமூவ் பண்ணிக்கிங்க, ஏயும் பி ரிமூவ் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா y டபுள் டேஷ் மைனஸ் 2y டேஷ் ப்ளஸ் 2y இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும்.